கூடிய சீக்கிரமே நம்ம யூஸ் பண்ற ரூபா நோட்ஸ் எல்லாமே செல்லாதுன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட்ஸ் எடுத்துன்னு வர போறாங்க. இது யார் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை சொல்லிருக்காங்க. எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது காட்டன் நோட்ஸ். இது வந்து ஈஸியா வந்து டேமேஜ் ஆயிடும் அண்ட் கிழிஞ்சிரும். இதனால பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆர்பிஐக்கு அச்சடிக்கிற பிரைஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட ஆகுது. சோ இந்த வேல்யூ கம்மி பண்றதுக்காகவும் அண்ட் மக்கள் வந்து இந்த நோட்ஸை வந்து லாங் டர்ம் டேமேஜ் இல்லாம யூஸ் பண்றதுக்காகவும் இந்த பிளாஸ்டிக் நோட்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. சோ இது எல்லா ரூபா நோட்டுக்கும் வந்து இமிடியேட்டா மாத்துவாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 10 ருபீஸ் அண்ட் 20 ருபீஸ் நோட்ல தான் மாத்த போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 500 ருபீஸ் வரைக்கும் மாத்துவாங்க. இமிடியேட்டா வந்து எதுவுமே மாத்த மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் சிங்கப்பூர்ன்ற மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து இதை எடுத்துட்டு வர போறாங்க. இந்த பிளாஸ்டிக் ரூபா நோட்ஸ்னால ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு சில மைனஸ் இருக்கு. என்னன்றதை சொல்றேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெபாசிட் மிஷின் வந்து காட்டன் நோட்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணும். இப்ப பிளாஸ்டிக் நோட்ஸா மாத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டெபாசிட் மிஷினை வந்து ரீடிசைன் பண்ணுவாங்க. அப்படி ரீடிசைன் பண்ற வரைக்கும் நம்ம பேங்க்குள்ள போய் தான் வந்து டெபாசிட் பண்ண முடியும். அர்ஜென்ட்டுக்கு போய் நம்ம ஏடிஎம்ல வந்து டெபாசிட் பண்ண முடியாது. சோ இது ஒரு மைனஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ காட்டன் நோட்ஸ் இருந்தா ஒரு 10,000 ரூபாய் வந்தாலும் 20,000 ரூபாய் இருந்தாலும் நம்ம பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போக முடியும். ஆனா வந்து இப்போ பிளாஸ்டிக் நோட்ஸா மாத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து மடக்கி எடுத்துட்டு போக முடியாது. அண்ட் வெயிட்டும் வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில மைனஸும் இருக்கு. சோ இந்த மாதிரி கரன்சி நோட்டை வந்து பிளாஸ்டிக்ல சேஞ்ச் பண்றதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவீங்க. தேங்க்யூ ஆல்.